Have a blissful day, dear children. Today, from your Standard 6 Biology Term 1, Unit 6, we'll start new unit. Unit 6 from your book. It is about health and hygiene, Part 1. This is your Unit 6 from your book, Health and Hygiene. So, we'll learn about health, and in the second half of the unit, we'll learn about hygiene. See, what is meant by health? Having a good physical condition of the body, healthy body, and a very good and active mental state is called as health. To achieve health, what you need? You need to have enough sleep. You need to have enough sleep, and you have to maintain your food diet. Diet means the intake of food or the nutritions. So you should, what are the other things? You should also have a good exercise. So என்னென்னலாம் ஒரு healthy bodyக்கு வேணும்னா rest வேணும், good amount of sleep, good amount of food intake, nutrients, and good amount of exercise இருக்கணும். So if there is excess stress, நிறைய stress ஆனீங்க பாடியில் அப்படின்னா it is not good for your health. Stress ஆகிறது, tensed ஆகிறது, அதெல்லாம் it is not good for your health. It will cause many side effects. Okay. If you need some help, you can go visit your doctor, take additional nutrition, and you can visit your dietitian. All these we'll be learning from this lesson. See, look at the picture of health. Good health is the key to happiness. And what about hygiene? Hygiene is cleanliness, keeping the surroundings clean. Hygiene is the foundation of healthy living. Healthy live பண்ணனும்னா உன்னோட surroundingsலாம் hygienic-ஆ இருக்கணும். It should be clean. Introduction. The word health refers to the state of complete emotional and physical well-being. Healthங்கிறது எமோஷ்னல், உங்களோட இன்னர் செல்ஃபும் மைண்டும் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே குட்டாக ஹெல்த்தியாக இருந்துக்கிறது தான் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். குட் கண்டிஷனில் இருக்கிறது தான் ஹெல்த். போத் எமோஷ்னல் திங்க் பண்ணுறதும் ப்ளஸ் வெல்பீயிங் ஃபிசிக்கல் அவுட்டர் பாடியும் ஹெல்த்தியாக இருக்கிறது தான் ஹெல்த். Health care exists to help people maintain its optimal state of health. Health care எடுத்துக்கக்கூடிய எல்லாருமே இன்க்ளூடிங் பர்சன்ஸ் அண்ட் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் பர்சன்ஸ்னால் யார்? டாக்டர்ஸ், நர்சஸ், அவங்க எல்லாருமே ஹெல்த் கேர் பர்சன்ஸ். திங்ஸ்னால் அவங்க கொடுக்குற, நம்ம சாப்பிட்ற ஃபுட், அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ், அது எல்லாமே ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது எல்லாமே எதுக்காக இருக்குது? டு மெயின்டைன் த ஆப்டிமல் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். ஆப்டிமல் மீன்ஸ் பெஸ்ட் ஸ்டேட், மோஸ்ட் ஃபேவரபிள் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்குது. ஆஸ் டிஃபைன்ட் பை த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO அப்படின்னா வேர்ல்டில் ஹெல்த் ஆர்கனைசேஷன்னா குரூப். வேர்ல்ட் லெவலில் ஹெல்த்துக்கான ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கிற குரூப் தான் இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்க ஹெல்த்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். ஃபிசிக்கல், பாடி வைஸ், மென்டல், மைண்ட் வைஸ் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். நம்ம மற்றவங்க கிட்ட பழகிற விதம், சோஷியல் வெல்பீயிங், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹெல்த்து. அண்ட் இட் இஸ் நாட் மியர்லி த ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி. ஹெல்த்துனா இதுதான் ஹெல்த்து. எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கிறது தான் ஹெல்த்து. ஆனால் நாட் மியர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் இல்லைன்னா நான் ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறது ஹெல்த்தி கிடையாது. ஆர் இன்ஃபர்மிட்டினா மென்டல் ஆர் ஃபிசிக்கல் வீக்னஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறது, ஃபிசிக்கலாக பாடி பெயின் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இன்ஃபர்மிட்டினா வீக்னஸ். அந்த மாதிரி வீக்னஸ் இல்லாமல் இருக்கிறது தான் ஹெல்த்து அப்படின்னு கிடையாது. ஹெல்த்தி, இந்த வேர்ட் ஹெல்த் எது ரெஃபர் பண்ணுது? கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். இது ஃபுல்லாக நல்லா இருந்தால் தான் அது ஹெல்த்தி பாடி அப்படின்னு சொல்ல முடியும். ஹெல்த் இஸ் அ டைனமிக் கண்டிஷன். டைனமிக்னால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட்.
இப்போ பாரு உங்களுக்கு ஒரே மாதிரியான ஹெல்த் தான் இருக்கா பாடியில்? நோ, இட் கீப்ஸ் ஆன் changing condition resulting from body's constant adjustment and adaptation in response to stresses and change in environment for maintaining an inner equilibrium called stasis. ஹெல்த்துங்கிறது அதை கீப்ஸ் ஆன் சேஞ்சிங், அது வந்து ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் கண்டிஷன்ஸ். எதனால் சேஞ்ச் ஆகுது? பிகாஸ் பாடிஸ் கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம கோல்டாக இருக்கிற இடத்துக்கு போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி பாடி சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ அட்ஜஸ்ட் ஆகி அடாப்ட் ஆகிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டே இருக்கும் உள்ளே இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும். இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் நடந்துச்சு அப்படின்னா, எதாச்சும் பார்த்து பயந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அடாப்ட் பண்ணும். சேடாக இருந்தீங்கன்னா ஐஸ்லேருந்து டியர்ஸ் வர்றது, அதுவும் ஒரு அடாப்டேஷன். அண்ட் சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்ட் ஃபார் மெயின்டைனிங், எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, டு மெயின்டைன் இன்னர் ஈக்குவலிப்ரியம் அப்படின்னா பேலன்ஸ், இன்னர் பேலன்ஸ். நம்ம மைண்டு பாடி ரெண்டுமே பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு பேர் ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா டு கீப் both the body and mind in the state of stable equilibrium or inner equilibrium, calm state of mind கொண்டு வர வைக்கிறதுக்கு பேர் ஹோமியோஸ்டேசிஸ். Hygiene is a science of establishment and maintenance of health conditions or practices as cleanliness conducive to health. வாட் இஸ் ஹைஜீன்? இப்போ ஹெல்த் பார்த்தோம். ஹைஜீன்னா என்ன? அது வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ளஸ் மெயின்டைன் பண்ணுறது. எதை மெயின்டைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்? ஹெல்த் கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ணி, ஆர் குட் ப்ராக்டிசஸ், க்ளீனாக வச்சுக்கிற ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. எதுக்காக? விச் கண்டியூசிவ் அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு கிவ் ஹெல்த். இந்த ஹைஜீனுங்கிறது கிளென்லினஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி, அந்த கிளென்லினஸ் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது. எதுக்காக? ஹெல்த்தி கண்டிஷன்ஸ்க்காக. அதுதான் இன்டர்ன் ஹெல்ப்ஸ் டு கிவ் குட் ஹெல்த். வாட் ஆர் த குட் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ்? ப்ரஷிங் யோர் டீத் ரெகுலர்லி ட்வைஸ் அ டே. இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் குட் ஓரல் ஹைஜீன். இது ஒரு எக்ஸாம்பிள். உங்களோட ஓரல் ஹைஜீனா, ஓரல்னா மவுத்தை வந்து எப்படி ஹெல்த்தியாக க்ளீனாக வச்சுக்கலாம்னா, யூ ஷுட் ப்ரஷ் யோர் டீத் அட்லீஸ்ட் ட்வைஸ் அ டே. அதே மாதிரி ஹைஜீன், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஹைஜீன்? ஹைஜீன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் கீப்பிங் யோர் செல்ஃப் அண்ட் யுவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன். உங்களையும் உங்களோட சரௌண்டிங்ஸையும் க்ளீனாக வச்சுக்கிறது தான் ஹைஜீன். எதுக்காக க்ளீனாக வச்சுக்கணும்? இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் இல்னஸ் ஆர் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். அதுக்காக நீங்கள் க்ளீனாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும். Now we'll go into our lesson, components of food. Food பற்றி பார்க்க போகிறோம். Components, what are present inside the food? Deepa's family was preparing their monthly provision list. Provision listனா daily supply, என்னென்ன things வேணும், amount of things needed, அதுதான் provision list. என்னென்ன வாங்கணும்னு எழுதுவீங்கள்ல. ஸோ provisions list, food items: raw rice 25 gram, wheat 5 gram, pigeon peas 2 gram, green gram 1 gram, 1 kilogram, எல்லாமே kilogram, black gram 2 kg, cooking oil 2 liters, ghee 500 gram. இதெல்லாம் வாங்கணும்னு ஒரு லிஸ்ட், ப்ரொவிஷன் லிஸ்ட் ரைட் பண்ணுறாங்க தீபாவோட ஃபேமிலி. when Deepa saw the list, she had some questions to ask her parents. அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு தீபாவுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. why do we eat comparatively more amount of rice and wheat? பாருங்க, இதில் எது ரொம்ப அதிகமாக இருக்குது? 25 kg ஆஃப் ரைஸும் 5 kg ஆஃப் வீட்டும் தான் நிறையா இருக்குது. ஸோ வை நம்ம மற்ற எல்லாத்ததை விட எதுக்காக நிறையா why we eat so much of rice and wheat அப்படின்னு கேட்குறா. why do we consume less amount of oil and ghee? ஆயில் அண்ட் கீ கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். why we consume, ஏன் நம்ம கம்மியாக தான் ஆயில் அண்ட் கீ எடுத்துக்கிறோம்? discuss about the given list. so can you say me why? Because rice and wheat gives us energy. These are energy giving food, so we should take a large amount of raw rice and wheat. Whereas oil and ghee
It just protects the cells and give lubrication. It has more amount of fat content. Fat நிறையா இருக்குது இந்த ஆயிலும் கீலியும், அதனால அதை லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம். Okay. Here is activity which you should be doing. Activity 1, identify the following food item and complete the table given below. Brinjal, chocolate, lady's finger, french fries, ragi, orange, guava, spinach. Spinach na keera. Muranga leaves, muranga keera. Gooseberry, burger, pearl millet. Millet na kambu. Or solam. Food which I like to eat. இதில் 2 food items உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரைட் பண்ணுறீங்க. Food which I don't like to eat. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் பிடிக்கலைன்னா அது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். Food which I have never seen before. இந்த ஃபுட் ஐட்டமை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படிங்கிறத இங்கே ரைட் பண்ணலாம். இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி, நீங்கள் இதுங்க எழுத வேணாம். எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இங்கே எதுவும் எழுத தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒன், do your favorite food make you healthy? ஸோ நீங்கள் எழுதியிருக்கிற ஃபேவரட் ஃபுட் வந்து உங்களை ஹெல்த்தி ஆக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூ ஷுட் ரைட் யுவர் ஓன் ஆன்சர். செகண்ட் ஒன், do you choose your food by taste or by its nutritive value? டேஸ்ட்டை வச்சு நீங்கள் ஃபுட்டை செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை அதோட நியூட்ரிஷன், இவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குப்பா எனக்கு இவ்வளோ ஹெல்த்து கொடுக்கும் இதை சாப்பிட்டா, அதை வச்சு நீங்கள் ஃபுட்டை செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு யூ ஷுட் ரைட் ஹியர். The chemical constituents of food which gives us energy, helps us to build our body and protect us from diseases are called nutrients. Nutrientsனா என்ன, எது நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குதோ, எந்த ஃபுட்டெல்லாம் பாடி பில்ட் பண்ணுதோ, எந்த ஃபுட்டெல்லாம் டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் நியூட்ரியன்ஸ். The important nutrients are, என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது? There are 6 important nutrients. How many? 6. What are they? Carbohydrates, proteins, fats, vitamins, minerals and water. Activity 2. So collect as many food items as you can and classify them according to the major nutrient content in them. ஸோ நீங்கள் இப்போ இந்த லெசன் நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ ஃபுட் ஐட்டம் முடியுமோ அவ்வளோ ஃபுட் ஐட்டம் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க, கேதர் பண்ணிக்கிறீங்க. ஃபுட் ஐட்டம்னா இட் கேன் பி லைக் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஆர் இட் கேன் பி த ரைஸ், பல்சஸ், வீட், சீரியல்ஸ், எது வேணால் இருக்கலாம். அதெல்லாம் எழுதிக்கிறீங்க. அதில் இருக்கிற நியூட்ரியன்ட்ஸ் என்னென்ன நியூட்ரியன்ஸ், இங்கே நம்ம 6 மேஜர் நியூட்ரியன்ஸ் பார்த்தோம்ல, என்னென்னலாம் இருக்குது நீங்கள் எழுதியிருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸில் அப்படின்னு ரைட் பண்ணுறீங்க. ஓகே, திஸ் வில் பி யோர் activity 2 which you should be doing as homework. Carbohydrates. Now we'll see the first one, carbohydrate, important nutrient. Carbohydrates are energy giving component of food. இந்த கார்போஹைட்ரேட்னாவே உங்களுக்கு மைண்டில் வருது எனர்ஜி கொடுக்கறது கார்போஹைட்ரேட். அதில் 3 forms of carbohydrates இருக்குது. என்னென்ன ஃபார்ம்? சுகர், ஸ்டார்ச், டயட்ரி ஃபைபர். சுகர், ஸ்டார்ச், டயட்ரி ஃபைபர். சுகர்னால் என்ன பண்ணுவோம்? ஃப்ரூட்ஸ், ஹனி, கேன் சுகர், பீட்ரூட். கேன் சுகர்னால் கரும்பு. இதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? நிறையா சுகர் கண்டென்ட் இருக்குது. ஈவன் கேரட் ஆல்சோ வச்சுக்கலாம். ஸ்டார்ச் எதுலெல்லாம் இருக்குது? ஸ்டார்ச்னால் கஞ்சி, ஸ்டார்ச்னு சொல்லணும். ரைஸ், மெய்ஸ், பொட்டேட்டோ எக்ஸெட்ரா, இதில் எல்லாம் என்ன இருக்குது? நிறையா ஸ்டார்ச் இருக்குது. டயட்ரி ஃபைபர்னால் நார்ச்சத்துன்னு சொல்லுவாங்க. டயட்ரி ஃபைபர் எதுலலாம் இருக்குன்னா ஹோல் கிரெயின்ஸ், நட்ஸ் எக்ஸெட்ரா. ஹோல் கிரெயின்ஸ் எல்லா தானிய வகைகள், பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே, அப்புறம் நட்ஸ், இதில் எல்லாத்துலேயும் நிறைய டயட்ரி ஃபைபர் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். இந்த எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் ஃப்ரூட்ஸ், ஹனி, கேன் சுகர், பீட்ரூட், ரைஸ், மெய்ஸ், பொட்டேட்டோ, ஹோல் கிரெயின்ஸ், நட்ஸ், இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா இருக்குது. We can obtain carbohydrate in the form of sugar, starch and dietary fiber. இது 3 ஃபார்ம்லேயும் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம பாடிக்குள்ளே போகுது. See the nutrients chart. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கார்போஹைட்ரேட்ஸ் எதுலெல்லாம் இருக்குது? மெய்ஸ், நட்ஸ், லென்டில்ஸ்னால் பருப்பு வகைகள், ஃப்ரூட்ஸ், ரைஸ், பயிறு வகைகள். ஓகே, பாசி பயிறு, பச்சை பயிறு அப்போல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் தான் பயிறு வகைகள் தான் லென்டில்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வில் பி லேர்னிங் அபவுட் ஃபேட்ஸ் எதுலெல்லாம் இருக்குது? ஃபிஷ்ஷோட ஆயில், ஃபிஷ், கீ, மில்க், மீட், எக் யோக், இதிலெல்லாம் ஃபேட்ஸ் நிறையா இருக்குது.
மினரல்ஸ் எதுலலாம் இருக்குது? ஸ்பினாச், எக், ஃப்ரூட்ஸ், மில்க், ஃபிஷ், இதில் எல்லாத்தையும் மினரல்ஸ் நிறையா இருக்குது. விட்டமின்ஸ்னாவே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் கிரெயின்ஸ், மீட், அதுலேயும் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. வாட்டர் நிறைய லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஈவன் இன் ஃப்ரூட்ஸ் தே ஹாவ் மோர் வாட்டர் கண்டென்ட் லைக் வாட்டர் மெலான், ட்ரிங்கிங் வாட்டர், ஜூஸஸ் எல்லாம் வாட்டர் நிறையா இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் எதில் நிறையா இருக்குது? ப்ரோட்டீன்ஸ்னாவே சோயாபீன்ஸ், நட்ஸு, கிராம்ஸ், சிக்கன், இதில் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. எக். இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்டிவிட்டி 3 டு டெஸ்ட் த ப்ரெசன்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட். உங்களோட ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்டும் ஸ்டார்ச்சும், கார்போஹைட்ரேட் வந்து ஸ்டார்ச் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது? என்னென்ன வேணும்? வாட் டு வி நீட்? பாயில்டு பொட்டேட்டோ ஒன்று எடுத்துக்கிறீங்க, பாயில் பண்ண பொட்டேட்டோ, அப்புறம் ஒரு ட்ராப்பர் அண்ட் டைல்யூட் அயோடின் சொல்யூஷன், ஒரு அயோடின் சொல்யூஷன் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். ட்ராப்பர்னால் அந்த இங்க் ஃபில் பண்ணுறதுக்கு பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு சிரிஞ்ச் மாதிரி வச்சுருப்பீங்களா, அதுதான் ட்ராப்பர். ஹவ் டு டூ? என்ன பண்ணணும்? ஸ்மாஷ் த பாயில்டு பொட்டேட்டோ. ஸ்மாஷ்னால் நல்லா நசுக்கிக்கிறீங்க பாயில் பண்ண பொட்டேட்டோவை. சும்மா ஒரு ஸ்மால் பீஸ் எடுத்துக்கிறீங்க. ஆட் 2 to 3 drops ஆஃப் டைல்யூட் அயோடின் சொல்யூஷன் ஆன் த சாம்பிள். டைல்யூட்டட் அப்படின்னா வாட்டர் கூட மிக்ஸ் பண்ண அயோடின் சொல்யூஷனை எடுத்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், 1 drop அதுக்குள்ளே விட்டுறீங்க. அந்த ஸ்மாஷ் பண்ண பாயில்டு பொட்டேட்டோ என்ன ஆகும்? ஸ்டார்ச் இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ பிளாக் கலராக மாறிடும். இதுலேருந்து என்ன தெரியுது? அயோடின் ரியாக்ட்ஸ் வித் ஸ்டார்ச் டு ஃபார்ம் ஸ்டார்ச் அயோடின் காம்ப்ளெக்ஸ் விச் இஸ் ப்ளூ இன் கலர், ப்ளூ பிளாக் இன் கலர். அயோடின் வந்து ஸ்டார்ச் கூட ரியாக்ட் பண்ணி ஸ்டார்ச் அயோடின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அது என்ன கலரில் இருக்கணும்? ப்ளூ பிளாக் இன் கலர், ப்ளூ பிளாக்காக இருக்கும். ப்ளூ ப்ளஸ் பிளாக். Thus, the appearance of blue black color confirms the presence of starch in the food item. இதில் இந்த food itemல starch இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். Next we learn about fats. Whole grains-ல எல்லாமே carbohydrates இருக்கு. Fat is also an energy giving food and it provides more energy than carbohydrates. Fat-உம் எனர்ஜி கொடுக்கும், கார்போஹைட்ரேட்டை விட நிறைய எனர்ஜி கொடுக்கும். Some important sources of fat are, எதுலெல்லாம் ஃபேட் நிறையா இருக்குன்னா பட்டர், வெண்ணெய், கீ, மில்க், சீஸ், ஆடை, பன்னீர், நட்ஸ், மீட், மில்க், ஃபிஷ், எக் யோக், இதில் எல்லாத்துலேயுமே ஃபேட் நிறையா இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் எனர்ஜி கிவிங் தே இன்சுலேட் our பாடி அண்ட் ப்ரொடெக்ட் our செல். எனர்ஜி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஃபேட்னாவே எனர்ஜி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்சுலேட்னா ப்ரொடெக்ட் பண்ணுது நம்மளோட பாடியும் அண்ட் ப்ரொடெக்ட் த செல்ஸையும், பாடியோட செல்ஸையும் நம்மளோட பாடியுமே ப்ரொடெக்ட் பண்ணுது. இன்சுலேட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேட் என்ன பண்ணும்? இன்சுலேட் our பாடி அண்ட் ப்ரொடெக்ட் த செல்ஸ் அலாங் வித் கிவிங் எனர்ஜி. எக் யோக், எக்கோட எல்லோ கலர் பார்ட் தான் எக் யோக். ரெட் மீட், இதில் எல்லாமே நிறையா ஃபேட் இருக்குது. இப்போ ஃபேட்டை டெஸ்ட் பண்ணணும், ஃபேட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணும்? இருக்கிற எல்லா ஆயில்லையுமே ஃபேட் நிறையா இருக்கும். கோகனட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் அண்ட் பேப்பர் எடுத்துக்கிறீங்க. அதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில், ஒரு நார்மல் பேப்பர் எடுத்துக்கிறீங்க, அதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் விடுறீங்க. அப்புறம் ரப் இட் ஜென்ட்லி வித் யோர் ஃபிங்கர்ஸ். கிரவுண்ட்நட்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட்நட்டை நல்லா ஸ்மாஷ் பண்ணி க்ரஷ் பண்ணி நுணுக்கி அதை அப்படியே அப்ளை பண்ணுறீங்க அந்த பேப்பரில். place it on the paper and rub it on the paper. Rub பண்ணுறீங்க பேப்பரில் groundnut எடுத்துக்கிட்டிங்கன்னா. What do you see? The paper turns translucent. Translucentனா கொஞ்சம் பாதி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுறதுக்கு பேர் translucent. ஷைனிங்காக இருக்கும் and becomes greasy, ஸ்டிக்கியாக ஆகிடும் அந்த இடம். What do you learn? இதுலேருந்து என்ன தெரியுது? The given food sample contains fat. ஸோ இந்த ஃபுட்டில் ஃபேட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி greasy ஆயிடுச்சுன்னா. Next we'll learn about proteins. Proteins are necessary for our growth as well as for regulating various functions such as digestion. Proteinனாவே grow ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப தேவை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட்னா கரெக்டாக இதுக்கு பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃபங்க்ஷன், டைஜஷன் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராசஸ் நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது இந்த ப்ரோட்டீன்ஸ் தான். The sources of proteins are, முக்கியமாக ப்ரோட்டீன்ஸ் எதில் இருக்குன்னா இந்த பல்சஸ்,
இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸில் நிறையா பல்சஸில் நிறையா ப்ரோட்டீன் இருக்கும். பல்சஸ், சோயாபீனும் பல்சஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மற்றதெல்லாம் எல்லாத்துலேயுமே இருக்கும். எக்கு, மில்க்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன், நட்டு, கிராம்ஸ்னால் பருப்பு வகைகள் எக்ஸெட்ரா. க்ரீன் கிராம், பெங்கால் கிராம், அந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் கிராம்ஸ். அதில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாடி பில்டிங் ஃபுட்ஸ். ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணும்? பாடியை பில்ட் பண்ணும். மசில்ஸ்லாம் நிறையா டைட்டன் பண்ணி பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது ப்ரோட்டீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரவுட்டட் பல்சஸ், அப்புறம் பாயில்டு எக் ஒயிட், சோயாபீன்ஸ், இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. Do you know soybean is highly rich source of protein? சோயாபீனில் தான் இருக்கிறதுலே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஆக்டிவிட்டி 5, டு டெஸ்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். என்ன பண்ணும்? ஒரு எக் ஒயிட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எக் ஒயிட் எடுத்துக்கணும். அதை வந்து ஸ்மால் அமௌண்ட், ஒரு ஸ்மால் பீஸ் எடுத்துக்கிறீங்க. அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு என்ன டெஸ்ட் டியூப், ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டுறீங்க. ஆட் சம் வாட்டர் டு இட், ஷேக் வெல், ஹீட் த டெஸ்ட் டியூப். ஒரு 1 மினிட்டுக்கு ஹீட் பண்ணுறீங்க அந்த டெஸ்ட் டியூப்பை லைட் ஃப்ளேமில் வச்சு. அப்புறம் allow it to cool down. ஹீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கூல் பண்ணுறீங்க. அது கூட ஒரு few drops of copper sulfate சொல்யூஷனும் sodium hydroxide சொல்யூஷனும் ஆட் பண்ணுறீங்க. காப்பர் சல்ஃபேட்டும் sodium hydroxide சொல்யூஷனும் ஆட் பண்ணுறீங்க. என்ன ஆகும்? அந்த ஒயிட் கலர், இந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் ஒயிட் கலர் வித் வாட்டர் வந்துட்டு டர்ன்ஸ் பர்பிள், வயலட் கலராக மாறிடும். பர்பிள் ஆர் வயலட் கலர். இதுலேருந்து என்ன தெரியுது? சேஞ்ச் இன் கலர் in the food sample is turned into purple or violet confirms the presence of protein. ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி டேர்ன் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபுட் ஐட்டமில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வில் லேர்ன் அபவுட் விட்டமின்ஸ். நவ் வில் see the book back one words. Do only the first one. Choose the correct answer. Our body needs dash for muscle building. First choose என்ன? ப்ரோட்டீன் வேணும். பாடி மசில் பில்டிங், பாடி பில்டிங்னாவே ப்ரோட்டீன். Say true or false. The first one, there are dash 3 main nutrients present in food. 3 தான் இருக்கா? False. There are 6 main nutrients. Fats are stored in body as energy by our body. Fats வந்து பாடியில் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு? எனர்ஜியாக ஸ்டோர் ஆயிருக்கு. It is true. Complete the analogy. First one மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. ரைஸ் கார்போஹைட்ரேட்லேருந்து, ரைஸில் கார்போஹைட்ரேட் இருக்குது, பல்சஸில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி, ரைட் இன் யோர் சப்ஜெக்ட் நோட். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி டேப்லெட் காலம் ட்ரா பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கார்போஹைட்ரேட்ஸ் என்னது? எனர்ஜி கிவிங் காம்பனண்ட் ஆஃப் ஃபுட். ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாடி பில்டிங் ஃபுட்ஸ். செகண்ட் பாயிண்ட், கார்போஹைட்ரேட் சோர்ஸஸ்னால் எதுலெல்லாம் இருக்குது? எந்த ஃபுட் ஐட்டம் சோர்ஸஸ் அப்படின்னு எழுதி ஃப்ரூட்ஸ், ஹனி, ரைஸ், பொட்டேட்டோ, நட்ஸ், கிரெயின்ஸ், மெய்ஸ். இதே ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா பல்சஸ், சோயாபீன்ஸ், நட்ஸ், எக், ஃபிஷ், மில்க், கிராம்ஸ், சிக்கன், இதில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆக்டிவிட்டி 2, ரைட் இன் யுவர் புக். உங்களோட மேஜர் ஃபுட் ஐட்டம்ஸ், எவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ் வேணுமோ அதை கலெக்ட் பண்ணி அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு எழுதிக்கிறீங்க. Put a chart. Write this also in your subject note. Egg, banana, fish, apple, orange, cooked grains, meat, fruit, juice, potato, sugar. So egg la vitamins and proteins, banana la vitamins and minerals, fish la fat and minerals, apple la vitamins and carbohydrate, orange vitamins and minerals, cooked grains vitamins and fat, meat vitamins and fat, fruit juice vitamins and water, potato vitamins and carbohydrate, sugar carbohydrate. So watch my next video. Till this you'll be writing in your subject note and watch my next video. Okay, thank you.